அனைத்து நண்பர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ப்ளவுஸ் கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணிப்போம். அப்புறமேட்டு போய் தைக்க போயிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 1 மீட்ரு பிட்டு அப்படியே குறுக்கில் இருக்குது. 2 ஜாக்கெட் ஒரே கட்டிங் பண்ண போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பிட்டு போட்டாச்சு. அங்கே டேபிளுக்கு கீழே போய் இருக்கிறது 1 மீட்ரு பிட்டு அப்படியே இருக்குது. இப்போ டேபிள் மேலே 2 சைடும் இருக்கிறது கரை பீஸு போட்டாச்சு. இப்போ 19 இன்ச்சு இருக்குது பேக் அளவு. நம்ம எப்பவுமே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் தைப்போம். 19 இன்ச்சு இருக்குது. அதை 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு 21 இன்ச்சாக வச்சுப்போம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ 21 வச்சு கிழிச்சிடலாம். அப்படியே எல்லா பீஸும் இந்த மாதிரி கீக்கூடாது. ப்ளவுஸ் பீட்டு மட்டும்தான் அந்த மாதிரி கீக்கணும். அதே போல் லைனிங்னால் ஃபுல் காட்டன் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கிழிக்கணும். இல்லைனா அந்த 21 வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணணும். பார்த்துக்குங்க. பொறுமையாக பார்த்தாலே நம்ம வீடியோ என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும். பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். போட்டாச்சு. இப்போ அப்படியே மடிச்சுப்போம். இப்போ 10.5 இன்ச்சு இருக்குது. இது தீபாவளிக்காக வந்த துணி இது. அதால் உங்களுக்கு நான் தைச்சிட்ருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடணும். ஏன்னா நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கணுறதுக்காக போடுறேன். நம்ம போடுற வீடியோ இலவசமாக தான் போடுறோம். ஃப்ரீயாக தான் நீங்கள் கற்றுக்கலாம். நெட்டு மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் நான் போடுற வீடியோ எல்லாமே ஃப்ரீ தான். எதுவுமே நான் போடுறதில்ல. நீங்கள் ஃப்ரீயாக பார்த்து நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் டைரெக்டாகவே ஃபுல் வீடியோ போடுவேன். தேவையில்லாமல் நான் பேசவே மாட்டேன் நான். இப்போ பேக் இறக்கம் 13.5 இருக்குது. அப்படியே மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு போகணும். கீழே ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சிட்டோம் இடுப்புக்காக. 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சு இடுப்புக்காக 1.5 இன்ச்சு மடிச்சிட்டோம். மேலே 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ நெக்கு 2.5க்கு 6 வச்சுப்போம். ஷோல்ட்ரு ஒரு 2.5 இன்ச்சு வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் மேலே பாருங்கள். அது இப்போ 2க்கு 2.5க்கு 6. கீழே அந்த கச்சோலி பெட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு வச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் கீழே டாட் அந்த முனையை பிடிச்சிக்கிறோம். அங்கேருந்து வச்சு இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த டாட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிப்போம். இதில் மேலே ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுறணும். கீழே கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த சைடில் 2.5 இன்ச்சு வச்சுங்க கச்சோலி பட்டிக்காக. இப்போ கச்சோலி பட்டு 4.5க்கு 4 வைக்கிறோம். அது ரெடி கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு போயிடும். அதில் அப்படியே ஒரு இன்ச்சு கம்மியாகிடும் பாருங்கள். 4.5 வைக்கிறோன்னா 3.5 தான் வரும். சைடில் 4 வைக்கிறோம். அதில் 2.5 தான் வரும். அதில் தான் 2.5 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ டாட் ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டுங்க கீ டாட்டுக்கு. திருப்பி ஒரு 2.5 இன்ச்சு போட்டால் போதும். இந்த ப்ளவுஸ்க்கு 2.5 இன்ச்சு போட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 3 இன்ச்சாக வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃப்ரண்ட் டாட்டில் ஒரு 2 இன்ச்சுக்கு வச்சு ஒரு நேட்ச் போட்டாச்சு. அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக் கட் பண்ணிப்போம். எப்போவுமே நெக்கு கட் பண்ணிட்டு பிறகு தான் ஷோல்ட்ரு நீங்கள் அளவு எடுக்கணும். முன்னாடியே எடுத்திங்கன்னா சரி வராது. ஏன்னா நெக்கு ஒரு தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணலாம். ஏன்னா அது அவங்க ஒருத்தர் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிப்போம். இப்போ ஷோல்ட்ரு 2.5 இன்ச்சு இருக்குது. அந்த 2.5 இன்ச்சுக்கு அந்தாண்ட ஒரு நூல் விட்டுக்கணும். கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு, இந்தாண்ட ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். அதை விட்டுட்டு அப்புறமேட்டு பாருங்கள் சைடு அப்படியே வச்சுட்டு பாருங்கள். கீழே இந்த சைடு வச்சு மார்க் பண்ணி வச்சு மார்க் பண்ணிட்டு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிப்போம் ஸ்லீவு. நம்ம இதுக்கெலாம் அளவே தேவையில்லை. ப்ளவுஸ் என்னவோ அந்த அளவே வச்சாலே போதும். நீங்கள் சிம்பிளாக ஈஸியாகவே கற்றுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் அளவு பாருங்கள். என் வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் மற்றவங்க மாதிரி 1008 மார்க் நான் போட்டுட்ருக்க மாட்டேன். சிம்பிளாகவே இருக்கும். அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், கீழே அளவு மட்டும்தான் எடுக்கிறேன். கீழே அளவு மார்க் பண்ணி வச்சு அதுலேருந்து அந்த கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு நூல் விட்டாச்சு.
அப்படியே வரைஞ்சிக்கிட்டு அப்படியே கட் பண்ணுவோம். நம்ம எல்லாமே தைக்கிறது எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான். நம்ம வந்து கடை தான் வச்சுருக்கோம். நம்ம வந்து தைக்கிறது எல்லாமே கஸ்டமர் ப்ளவுஸ் தான். நம்ம தைக்கிறது எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் நம்மளை தேடி வருவாங்க எங்கே இருந்தாலும். அதுக்கு தான் வந்து யாருக்கும் வந்து ஃபோன் நம்பரும் தரதில்ல. வெளியே வந்து யாரும் ப்ளவுஸ் வந்து யூடியூப்பில் கூட நான் கேட்குறதில்ல யாருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கே வர வேலையை நம்மளால் செய்ய முடியாது. எனக்கு அவ்வளோ வேலை டைட்டாகவே இருக்கும் எப்போவுமே. அதுதான் வந்து நான் வீடியோ அப்போயே எடுத்துகிட்டு நைட்டில் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறது நான். பார்த்து ஈஸியாக கற்றுக்கணும். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எப்பயுமே வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணக்குள்ளே கிராஸில் வந்து கட் பண்ணுங்கள். கிராஸில் கட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டில் வந்து பானெக், ஃப்ரண்ட்டு பானெக்கு, பேக்கும் பானெக்கு, ஃப்ரண்ட்டும் வீநெக்கு, பேக்கும் வீநெக்குனால் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட் பீஸ்லேயே வெட்டிக்கலாம். யூ நெக் வரக்குள்ளே, ரவுண்ட் நெக் வரக்குள்ளே நீங்கள் எப்பயுமே வந்து கழுத்து பீஸை வந்து கிராஸில் வெட்டிக்குங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியாச்சு. கை வந்து பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சுட்டோம். அந்த கையிலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. எப்பவுமே வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பக்கத்துலேருந்து மார்க் பண்ணுற பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணலாம். இப்போ இந்த அக்கில் அளவு எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டில் வச்சு அளவு எடுக்கணும். கட் பண்ணிட்டோம். அளவு எடுத்து மார்க் பண்ணுவோம் பாருங்கள் எவ்வளோன்ட்டு. கட் போட்டுப்போம். முண்டா கைக்கிட்டு ஒரு 3/4 இன்ச்சு கழிச்சுங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஒன்றா கட் பண்ணுறதால இந்த முண்டா கைக்கிட்டு கட் பண்ணிப்போம். கையாருக்கு வந்து 6.5 இன்ச்சு இருக்குது. கை லூஸ் வந்து 11 இன்ச்சு இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்க போயிடுவோம். ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. வணக்கம் நண்பர்களே, ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து தைக்க போகிறோம். வாங்க போயிடுவோம் வீடியோவுக்கு. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக பார்க்குறீங்களோ அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து எவ்வளோ பேசினாலும் சரி உங்களுக்கு புரியாது. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டு பிட்டு வச்சிட்டேன் கீழே. எப்பவுமே வந்து பேண்ட்டு பிட்டு வைங்க. சில பேருக்கு வந்து சாஃப்டாக ஒன்றா அதே பிட்டே வச்சுக்கலாம். லைனிங் பிட்டை எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது வந்து அவங்க திக்காக ஓணுன்னாங்க கீழே வந்து கச்சோலி பட்டு. அதால் வந்து கீழே வந்து பேண்ட் பிட் கொடுத்துப்போம். அதுக்கு மேலே வந்து ஜாக்கெட் பிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட் வைங்க. அதே போல் வந்து அதுவும் வச்சுப்போம். பாருங்கள், ஜாக்கெட் பிட் வச்சாச்சு. மேலே லைனிங் பிட் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வச்சு பிடிச்சி தைப்போம். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் கீழே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே மடிப்பிலே மடிச்சுப்பாங்க, அப்படியே மடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி மடித்தா வந்து ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி தைச்சி திருப்பினா தான் வந்து ஃபினிஷிங் கீழே வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு. அதால் வந்து நம்ம எப்பவுமே வந்து அடுத்தவங்க ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டைல் என்னவோ நம்ம அந்த மாதிரி தான் தைப்போம் நம்ம. அதில் வந்து பார்த்து கற்றுக்குங்க. மடிச்சுட்டு மேலே லைனிங் மேலே வந்து ஒரு ஓரத்தையில் போட்டாச்சு. இப்போ மடிச்சுட்டு வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்றாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து தட்டி வச்சுங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ பார்ப்பாங்க, ஒரு தடவை பார்ப்பாங்க, 2 தடவை பார்ப்பாங்க, திருப்பி வந்து தேடுவாங்க, ஆனால் கிடைக்காது. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு போய் சேராது. அதை வந்து எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதுதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க தேடக்குள்ளே வந்து கிடைக்க மாட்டாங்க. அதில் வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ,
சப்ஸ் லைக் பண்ணுறீங்களா, கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வந்து வீடியோ காமிப்பாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். நிறைய பேர் டவுட் கேட்டுனே இருப்பீங்கன்னா, ப்ளவுஸ் போட்டிங்க, கட்டிங் போடுங்க, ஸ்டிச்சிங் போடுங்கன்ட்டு. ஏன்னா வந்து மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு போய் சேராது. அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுட்டு பார்த்தாங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி எல்லாமே வீடியோ காமிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ வந்து அந்த அர்க்காத் பண்ணியிருப்போம். அந்த அர்க்காத் நேராக வந்து கையை வந்து மடிச்சிட்டோம் லைனிங்கை. இது வந்து கரை பீஸ் அப்படியே வச்சு தைச்சிப்போம். ரெண்டுமே வச்சுட்டு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுப்போம். இந்த 1 இன்ச்சு சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஸ்டிப்பாக இருக்கும். வந்து கையில் வந்து கை இழுக்கக்குள்ளே வந்து லைனிங் வந்து வெளியே வரும். அது வராமல் இருக்கும். இந்த 1 இன்ச்சு போட்டால் ஸ்டிப்பாக இருக்கும். வெளியே அந்த ஒரு தையல் வந்து வராமல் இருக்கும். அதுக்காக அந்த ஸ்டிச் போடுறோம். போட்டு கீழே ஒரு தையல் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவு. ஆப்போசிட் வரும். கச்சோலி பட்டியும் ஆப்போசிட் வரும். அது பார்த்துங்க. ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் வரும். அதுவும் பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட்டும் ஆப்போசிட் வரும். அதெல்லாம் அது ஃபாலோ பண்ணிக்கிட்டால் வந்து கரெக்டாக வந்துடும். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்த்து கற்றுக்குங்க. தீபாவளிக்கு வேலை ஃபுல் டைட்டாக இருக்குது நண்பர்களே. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்ட்டு திருப்பி வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், ஆப்போசிட் கரெக்டாக வச்சாச்சு. ஒரு பக்கம் முண்டா கழிச்சுப்போம், ஒரு பக்கம் முண்டா கழிக்காமல் இருப்போம். அதில் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கீழே இடுப்பு வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் துணி. அதை வந்து மடித்து கீறிக்கலாம். அர்க்காத் பண்ணியிருப்போம். ஏன்னா இடுப்புக்கு வந்து பார்ட்ரு வருது. அதில் வந்து அப்படியே மடிச்சுப்போம். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓர தையல் ஒன்று போட்டுப்போம். போட்டு திருப்பி வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ திருப்பிப்போம். திருப்பிட்டு சுற்றி ஒரு தையல் ஒன்று போட்டுப்போம். கரெக்டாக ஒரே லெவலில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தையல் போடுறது வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து ஒரு குண்டு சேர்த்து ஃபுல்லாக வந்து குத்திக்கங்க. குத்திட்டு அப்புறமேட்டு தைக்க ஆரம்பிங்க. கீழே தைச்சிட்டு கூட சரி. இந்த மேலே வந்து டேபிளில் போட்டு ஒரு குண்டு சேர்த்து குத்திக்கிட்டு அப்புறமேட்டு வந்து தைங்க. அழகாக வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்து கட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் அழகாக தைச்சிடலாம். நீங்கள் நான் உங்களுக்கு பொறுமையாக தான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இன்னும் ஃபாஸ்ட்டாகவே எதுவுமே தைக்கல. பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கேன் பாருங்கள். பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. சுற்றி தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம்.
லைனிங் பீஸை வந்து எப்பவுமே வந்து கட் பண்ணக்கூடாது. ஜாக்கெட் பிட்டு மட்டும் கட் பண்ணிக்கணும். அடி பீஸ் மட்டும் பார்த்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு தைச்சிப்போம். ஃப்ரண்ட் வந்து ஜாயிண்டில் இருக்குது பாருங்கள். நம்ம கட்டிங் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃப்ரண்ட் வந்து அப்படியே இருக்கும். இப்போ வந்து கீழே தைச்சிட்டு அப்புறமேல் கட் பண்ணிப்போம். அப்போ தான் வந்து ஆப்போசிட் மாறாமல் இருக்கும். அதில் வந்து கட் பண்ணிப்போம். அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. சந்தோஷமாக இருங்க. எப்பயுமே வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைலாம் எல்லா குடும்பத்துலேயும் வரும். அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஒரு பண்டிகைன்னுக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. இப்போ ஃப்ரண்ட் அப்படியே தைச்சிக்கலாம். சுற்றி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நான் வளர முடியும். அதில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஈஸியாகவே முடியும். நான் ஒன்றும் ஃபாஸ்ட்டாகவே தைக்கல, பொறுமையாக தான் தைச்சிட்ருப்பேன். ஆனால் பார்த்து ஈஸியாக கற்றுங்க. நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து பொறுமையாக தைச்சிட்ருக்கேன் நான். இல்லைன்னு ஃபாஸ்ட்டாக தைப்பேன் நான். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணிப்போம். பொறுமையாக பாருங்கள். எல்லாமே வந்து நான் பேசுகிறத விட என் வீடியோ பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் பேசாமல் விட்டேன்னு பார்க்காதீங்க. நான் பேசுகிறத விட இன்னும் பொறுமையாக பார்த்தாலே புரியும். இப்போ வந்து 2.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வச்சு ஒரு டாட் போடணும். ஒரு 3 இன்ச்சுக்கு இது வந்து கீழ் டாட்டு. 1.25க்கு 3 இன்ச்சு வரை டாட் போடுறோம். இப்போ சைட் டாட் போடுறோம், ஃப்ரண்ட் டாட் போடுறோம். ஃப்ரண்ட் டாட் வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. பக்கத்துலேருந்து ஒரு டாட் போடுறோம். அந்த முண்டா காய்ச்சலேருந்து போடுறோம். அங்கேருந்து வந்து அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து கிராஸாக இறக்கி ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. டாட் போட்டாச்சு. இப்போ இன்னொன்று பாருங்கள். அதே போல் வந்து 1.25 இன்ச்சு அர்காத் பண்ணியிருப்போம். அதாவது கட்டிங்லேயே போட்டிருங்க பாருங்கள். அர்காத் போடுறதுக்கு காமிச்சிருப்பேன். அந்த அர்காத் நேரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறமேட்டு வந்து பிடிக்கலாம். 3 டாட் நம்ம எப்பவுமே வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான் தைக்கிறோம். கிராஸ் கட்டிங்
உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட் போடுறேன் நான். நம்மளது ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டே வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸஸ் கட் ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்ப சுஸ்தரெலாம் கிடையாது. ஏன்னா வந்து அப்போல்லாம் வந்து பாட்டி போடுவாங்க ஒரு ஆயா ப்ளவுஸ். அந்த ஆயா ப்ளவுஸ் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் கூட வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸஸ் கட் வந்து அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும். இன்னும் அப்போல்லாம் வந்து ஒரு வயசானவங்களுக்கு தைக்கிறதுனா வந்து கீழே அப்படியே மடித்து தைச்சிருவாங்க, ஒரு டாட் போட்டு விட்ருவாங்க. இப்போ வந்து அந்த டாட்டே வந்து 1 இன்ச், இப்போ இந்த டாட்டே தான் அது ஃபாலோ எல்லாமே. கீழே வந்து கச்சோலி பட்டு மட்டும் வர்றது அவ்வளோதான். அதே தான் அது ஃப்ரெண்ட்ஸஸ் கட். உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட் எவ்வளோ ஈஸியாக போடணுன்ட்டு கட்டிங்கும் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் போடுறேன் பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தீபாவளி மறுநாள் போடுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு. ஃப்ரெண்ட்ஸஸ் கட் வந்து அவ்வளோ ஈஸியாக, உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். ஈஸியாகவே கட் பண்ணி தைச்சிக்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டுக்கு எப்போ வந்து உள்ளே வந்து ஒரு டபுள் துணி வச்சுக்கணும். 2 துணி லைனிங் துணி இருந்தால் பிரச்சனை இல்லை. சாதா ப்ளவுஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட் கேட்டாங்கன்னா வந்து டபுள் துணி வச்சுக்கணும். கீழே எதனா லைனிங் அதுக்கு மட்டும் வந்து ஒரு 1/2 மீட்ரு வாங்கி லைனிங் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. நான் நெக்ஸ்ட் போடுறேன் பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட் தான் போட போகிறேன் நான். ஒரு நண்பரும் கேட்டிருந்தார். இப்போ வந்து கச்சோலி பட்டை வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஓர தையல் போட்டு இப்போ வந்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிவிடுவோம். எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேசுகிறத விட என் வீடியோ பொறுமையாக பாருங்கள். என்னென்ன பண்ணணுன்றது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாகவே புரியும். இப்போ வந்து கச்சோலி பட்டு வந்து அட்டாச் பண்ணிப்போம். குபா பட்டி சிங்கிள் பட்டி அட்டாச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பட்டி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு பிட்டு எடுத்துருக்கோம். அது ஒரு நூல் வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். தைச்சிட்டு மேலே ஒரு ஓரத்தையல் போட்டுப்போம். ஓரத்தையல் போட்டு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம். இது வந்து அந்த ஸ்லீவ் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஸ்லீவ் முண்டா கழிச்ச பீஸ் தான் இது. அந்த பீஸை வந்து எப்பவுமே வந்து கச்சோலி பட்டி, குபா பட்டி சிங்கிள் பட்டிக்கு வச்சுக்கோங்க. கொக்கி பட்டி ஐப்பட்டிக்கு. இப்போ வந்து அப்படியே மடிச்சுட்டு கீழே மடிச்சுட்டு அப்படியே ஒரு மடி மடித்து இன்னொரு மடி மடிச்சுப்போம். 3/4 இன்ச்சு இருக்கணும். எப்பவுமே வந்து 3/4 இன்ச்சு இருக்கட்டும். 3/4 இன்ச்சு வச்சு சென்டராக வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு இன்னொரு தையல் வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஓர தையல் ஒன்று போட்டுப்போம் சுற்றி. கீழே வந்து ரஃப் அடித்து நல்லா எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஓர தையல் ஒன்று போட்டு வந்துடுவோம். நம்ம வந்து ஐப்பட்டி வந்து வந்து அப்படியே மிஷினில் வைக்க சொல்லிட்டாங்க அவங்க. அதில் வந்து 5 ஊக்குக்கு மார்க் பண்ணிக்கணும். நான் மார்க் பண்ணல, அப்படியே தைக்கிறேன். ஐப்பட்டி வந்து அப்படியே ரெடி பண்ண சொல்லிட்டாங்க மிஷினில். அதில் வந்து அதிலே வந்து கட்டுறோம் நம்ம. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். எப்போயுமே வந்து கொக்கி பட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு நூல். அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதால் வந்து எந்த ஃபால்ட்டும் வராது. அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். மேலே ஷோல்டர்லாம் தட்ட தேவையில்லை, அதுக்காக கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிப்போம். இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறதும் சரி, தைக்கிறதுக்கும் சரி அவ்வளோ நேரம் ஆகல. இதுக்கு ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க.
அந்த லேஸ் மட்டும் வைக்கிறதுக்கே 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு நண்பர்களே. அந்த லேஸ் தைக்கக்குள்ளே வந்து 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லேஸ் வந்து மிஷினில் தைக்கவும் முடியல. நான் சரி நார்மல் ஸ்டீல் டென்ஷன் தான் நம்ம தைக்கிறோம். ஆனால் வந்து பிளாஸ்டிக் டென்ஷன் கூட போட்டு பார்த்துட்டேன் நான். ஆனால் பிளாஸ்டிக் டென்ஷனில் கூட அது தைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்புறமேட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு ஆயில் விட்டு தைச்சேன். கீழே மட்டும் தைச்சிட்டு கழுத்து ஃபுல்லாக வந்து கையால் எம்மிங் பண்ணுவோம். சமோசா டைப்பில் வி ஷேப்பில் இருக்க சுற்றி அது கஷ்டப்பட்டு பண்ணோம். அதில் வந்து அது நான் வீடியோ போடல நான். லாஸ்ட்டாக வந்து எடுத்து மேலே பாருங்கள் அந்த லேஸு அப்படியே கம் மாதிரி இருக்குது. மிஷினில் வந்து 2 குத்துனாலே வந்து மேலே எல்லாமே மேலே போயிடுது. அந்த ஜிகினா மாதிரி மிஷின் தைக்கவே இல்லை ஒரு தையல் கூட. ஆயில் போட்டு நூலில் எல்லாமே ஆயில் போட்டு தைச்சோம். அதில் தான் வந்து உங்களுக்கு லேஸ் தைக்கிறது நான் போடல நான் லாஸ்ட்டாக. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு அந்த லேஸ் தைக்கிறதுக்கே. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கூட அவ்வளோ நேரம் ஆகலை எனக்கு. அதில் தான் வந்து அது நான் உங்களுக்கு வீடியோ போடல நான். இல்லை போட்டிருப்பேன். நார்மல் லேஸ் வந்து போட்டிருப்பேன். அது ஃபுல்லாக கல் எல்லாமே வந்து அது கில்லுமாக இருந்தது. அது ஃபுல்லாக வந்து ஸ்டோனு கல் எல்லாமே இருக்குது. அது வந்து மிஷினில் ஃபுல்லாக அடிபட்டு எல்லாமே இதாகிடுச்சு. அதில் வந்து நான் போடல அது. அது கடைசியாக மேலே போடும் பாருங்கள் அந்த இது லேஸை. அது பார்த்துக்குங்க. இப்போ நெக் அட்டாச் பண்ணுங்கள். ஒரே லெவலில் அட்டாச் பண்ணுங்கள். நெக் அட்டாச் பண்ணுறது வந்து எப்பயுமே வந்து ஒரே லெவலில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். மேலே ஒரு ஓரத்தையில் போட்டுப்போம். ஒரு ஓரத்தையில் போட்டாச்சு. நம்ம கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்காக வந்து ஒரு வீடியோ போடலான்னு போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரணும். முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அது ஃபாலோ பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு ஃபுல்லாகவே வந்து 1/2 இன்ச்சு நம்ம விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச்சை வந்து கரெக்டாக தைச்சிக்கங்க. டபுள் தையல் போட்டுப்போம். இப்போ அந்த பக்கம் வந்து இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளே முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக் சைடு போகணும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து நானும் வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வீடியோ போட முடியும். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நானும் வந்து கொஞ்சம் வளர முடியும். அதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்துட்டு என் வீடியோ பார்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே எல்லா வீடியோவும் வந்துட்டுருக்கோம். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்குன்ற ஒரு நல்ல நோக்கில் தான் வந்து போட்டுட்ருக்கேன். நான் வந்து வளன்னு நிறைய பேச மாட்டேன். செயல் தான் இருக்கும். நான் பேசுகிறது கூட கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நான் வந்து எப்பவுமே வந்து சின்ன சின்ன பிட்டெல்லாம் வீடியோ போட மாட்டோம். எப்போ போட்டாலும் வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுச்சு. போய் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். ஓவர்லாக் போட்டாச்சு.
இப்போ இடுப்பு வந்து 32 இருக்குது. கை லூஸ் வந்து 11. இடுப்பு வந்து 32 இன்ச் இருக்குது. கை லூஸ் வந்து 11. அது ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே தைக்க வேண்டியது தான். இது வந்து ப்ளவுஸோடைய பேக் அளவு வந்து 19, 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணோம். ஃப்ரண்ட் பேக் இறக்கம் வந்து 13.5, ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 13, கை இறக்கம் வந்து 6.5, கை லூஸ் 11, இடுப்பு லூஸ் வந்து 32. இதை பார்த்தாலே வந்து ப்ளவுஸ் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக கற்றுக்குங்க. அக்கல் எப்பவுமே வந்து 1 இன்ச் தான் விட்ருப்போம். அந்த 19 வச்சுட்டு அந்த 2 இன்ச் சேர்த்தோம் பாருங்கள், அது வந்து இது இப்போ பிடிக்கணும் அந்த 1 இன்ச் தான் அது. இப்போ ரெடியால் வந்து அந்த 19 பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து பிடிச்சிப்போம். 3 தையல் போட்டாச்சு. இப்போ வந்து சென்டர் டாட் போட்டுப்போம். ஏன் முன்னாடியே வந்து 3 தையல் போட்டோன்னா வந்து முன்னாடியே வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி வந்த மாதிரி ஒரு 2 ப்ளவுஸ் கட் பண்ணோம். அதில் முன்னாடியே ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டேன். தைச்சி பார்த்துட்டு தான் வந்து சைடில் கரெக்டாக தைச்சிட்டு ஒரு தையல் போட்டாச்சு. போட்டு வந்து 3 தையல் சைடே போட்டாச்சு பாருங்கள். போட்டு இப்போ செக் பண்ணுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இன்னொரு தையல் வந்து போட்டுப்போம். ஓகே, நம்மளுக்கு ஈஸியாக முடிச்சாச்சு. அனைத்து நண்பர்களுக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. தீபாவளி பண்டிகை நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக வந்து பட்டாசு பார்த்து வெடிங்க. பட்டாசு வெடிக்குள்ளே வந்து கொஞ்சம் கவனத்தோடு வெடித்து பாருங்கள். குழந்தைங்கள வந்து தனியாக விட்டுறாதீங்க. பட்டாசு வெடிக்குள்ளே கூடயே இருந்து நீங்களும் பார்த்து கவனித்து கூடயே இருங்க நண்பர்களே. ப்ளவுஸ் தைச்சி முடித்தாச்சு. பொறுமையாக பார்த்து நீங்களும் வந்து கற்றுக்க நண்பர்களே. பாருங்கள், லேஸ் போட்டுரும் பாருங்கள். இதுதான் கஷ்டமாக இருந்து. ஓகே பாய்.